காலை வணக்கம். ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், நீதியியல், இது படிச்சுக்கணும்னா சட்டையல், நீதியியல் என்ன வேணாலும் சொல்லலாம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் முக்கியமாக ஜூரிஸ்ப்ரூடன்ஸில் அடிக்கடி பரீட்சையில் கேட்க போகிற கேள்வி எதுன்னு கேட்டால், இந்த ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், உரிமைகளும் கடமைகளும். உரிமைகள்னா என்னன்னா, உரிமைகள் சட்ட உரிமைகள். நமக்கு உணவு தேவைப்படுது, உடை தேவைப்படுது, நம்மளுடைய வசதிக்காக வாழ்வதற்கு இதர பொருட்கள் தேவைப்படுற மாதிரி நமக்கு உரிமைகளும் தேவைப்படுகிறது. நம்ம உரிமைகள் சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட உரிமைகள் தான் உரிமைகள். ஆஸ்டின் என்ன சொல்கிறாருன்னா, உரிமை என்பது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு குறிப்பிட்ட மக்களால் அனுமதிக்கப்படுகிறது தான் உரிமை அப்படின்னு சொல்கிறார். என்ன ஹாலண்ட் என்ன சொல்கிறாருன்னா, உரிமை என்பது, சட்ட உரிமை என்பது மற்றவர்களை உங்கள் உரிமையால் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். கோலர் உரிமை என்பது சட்ட உத்தரவுகளால் ஒழுங்கமைக்கப்படுவது அப்படின்னு சொல்கிறார். சால்மன் என்ன சொன்னா, அந்த சட்ட ரைட் என்பது ரூல் ஆஃப் லா மூலமாக ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிக்யூட் அண்ட் கெல்சன் இவங்களும் அறிஞர்கள், சட்ட அறிஞர்கள். ஒரு மனிதனுக்கு உரிமைகள் அவர் அவருடைய கடமைகளுக்கு உட்பட்டதாகும் அப்படின்னு சொல்கிறார். ராஜஸ்தான் vs யூனியன் ஆஃப் இந்தியா 1977 உச்சநீதிமன்ற தீர்ப்பு 1361 என்ன சொல்கிறாங்கன்னா, நன்றாக தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், ஒவ்வொரு சட்ட உரிமைகளும் சட்ட கடமைகளுக்கு உட்பட்டது தான் அப்படின்னு. ஒருவருடைய உரிமை அடுத்தவருடைய கடமைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்கிறார். உரிமை என்பது லீகல், அடுத்தவருடைய சட்ட உரிமையிலிருந்து சலுகை பெறுவதாகும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. உரிமைகளுடைய சட்ட உரிமைகளுடைய என்ன சொல்கிறது, தேரி என்ன, கருத்துகள், வில் தேரி. ஒரு மனிதன் தானாக ஏற்றுக்கொள்வது வில் தேரி. அப்புறம் இன்னரண்ட் தேரி, இன்ட்ரெஸ்ட் தேரி. அவருக்கு அந்த உரிமைகள் கொடுக்கப்படும் போது அவர் அதை ஆர்வத்துடன் அனுபவிக்கிறார். அதுதான் இன்ட்ரெஸ்ட் தேரின்னு வருது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு முடிவு, ஒரு எண்ணம், ஒரு கோட்பாடோடு தான் இயங்குகிறான். அதுக்கு அந்த உரிமைகள் அவருக்கு பாதுகாப்பு தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லீகல் ரைட்டோட எலமெண்ட்ஸ் என்ன, தேவைகள், ஒரு லீகல் ரைட்டுக்கு என்னென்ன தேவைகள்ன்றதை பார்த்திங்கன்னா 5 வகையாக சால்மன் சொல்லியிருக்கார். தன்னுடைய உரிமையின் மூலமாக அவர் சில அனுபவங்கள், உரிமை என்ஜாய் என்ன பண்ணுறாரு, இன்னரன்ஸ் பண்ணுறாரு. அவர் உரிமை மனிதன் இல்லாமல் கிடைக்காது. ஒருத்தர் உரிமை, சட்ட உரிமை என்பது ஒரு மனிதன் சப்ஜெக்ட் இல்லாமல், அது மனிதனாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், அதுதான் சொசைட்டிக்கு உட்பட்ட நிலையில் இருக்கணும். நீங்கள் இந்த உரிமை உங்களுடைய உரிமை அடுத்த மனிதர்களுடைய இடையூறுகளிலிருந்து தடுப்பதற்கு அப்படின்னு சொல்லி செய்வது, செய்யாமல் இருப்பதெல்லாம் உரிமை தான். நீங்கள் உங்கள் உரிமை ரைட்டு ஒரு காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அடுத்தவர் உங்களுக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்பதை தடுப்பதற்கு உரிமை இருக்கிறது. அது போர்பியரன்ஸ். இது
உங்களுடைய அந்த உரிமையினுடைய நோக்கம் நோக்கம் தெளிவில்லாமலும் இருக்கலாம், தெளிவாகவும் இருக்கலாம், இன்றைப்பட்ட நிலையிலும் இருக்கலாம். ஒவ்வொரு உரிமைக்கும் ஒரு தலைப்பு இருக்கிறது. அது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கணும். ஒரு நபர் லேண்டு வாங்குறார் பி கிட்ட. பி ஓனர் ரைட் இருக்குது அவருக்கு, அது என்னுடைய உரிமையாகிறார். மற்றவங்கெல்லாம் அவருடைய உரிமையை அக்செப்ட் பண்ணிக்கணும், என்டையர் வேர்ல்டு. அதனால் மற்றவங்க யாரும் அவருடைய அந்த சொத்தை அனுபவிக்கிறத இடையூறு செய்ய முடியாது. இதுதான் விளக்கமாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு உரிமைக்கும் 3 வகையான உறவுகள் இருக்குது. உரிமை அடுத்தவர்களுக்கு மாறாக, அவர்களுக்கு விரோதமாக உங்களுக்கு அனுபவ உரிமை தான் உரிமை. சில காரியங்கள் செய்யலாம், சில காரியங்கள் செய்யக்கூடாது அடுத்தவங்க, அந்த உரிமை. இது இல்லாமல் இந்த செய்வது செய்யாததுக்கு சம்மந்தப்பட்ட இதர செயல்களும் உரிமைகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெர்ஃபெக்ட் அண்ட் இம்பெர்ஃபெக்ட் ரைட், அதாவது முழுமையான உரிமை, முழுமை இல்லாத உரிமை. அது முழுமையான உரிமையை சட்டப்படி நீங்கள் அதை செயலாக்கலாம். முழுமையற்ற உரிமை என்ன, அது செய்யப்பட முடியாது. யுபிஜஸ் எபி ரெமிடியம் என்பது எங்கே உரிமை இருக்கிறதோ அங்கே நிவாரணம் இருப்பதற்கு சில விதிவிலக்குகள் தான் இம்பெர்ஃபெக்ட் ரைட். ரைட்ஸ் இன் ரெம், ரைட்ஸ் இன் பெர்சனம். ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு எதிராக உங்களுக்கு கிடைக்கிற உரிமைகள் ரைட் இன் பர்சன். உங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் எதிராக உங்களுக்கு கிடைக்கப்படுகிற உரிமை ரைட் இன் ரெம். இதாச்சா. அப்புறம் ரைட் இன் ரீப்ரோப்பரியா அண்ட் ரைட் இன் ரீஅலேனா. அதாவது நீங்கள் ஓனராக இருக்கிறது அந்த உரிமை. நீங்கள் சொத்தை உங்களுக்கு அடமான வைக்கிறதோ இல்லை வேறு வகையில் பயன்படுத்தோ லீஸ் கொடுறதோ, இது ரைட் இன் ரீஅலேனா. வெஸ்டட் அண்ட் கான்டிஜென்ட் ரைட். உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கிற உரிமை இருக்குன்னா அது வெஸ்டட் ரைட்டு. கான்டிஜென்ட் ரைட்னா சில சம்பவங்கள் நடந்தால்தான் உங்களுக்கு உரிமை வரும் அப்படின்னா அது கான்டிஜென்ட் உரிமை. அதாவது ஒருத்தர் உயில் எழுதி வச்சுக்கிற என் சொத்து ஏக்கு சேரும், வரும் பிக்கு சேரும்னாருன்னா, இப்போ இருந்தால் தான் பிக்கு உரிமை வரும்ல, அதுதான் கான்டிஜென்ட் ரைட். ப்ரைமரி அண்டு செகண்டரி ரைட்ஸ். ப்ரைமரின்னா ஆதாரமான உரிமைகள், செகண்டரின்னா இடைநிலை உரிமைகள். இந்த ப்ரைமரி ரைட்டுக்கு தொடர்புடையது தான் இடைநிலை உரிமைகள். இடைநிலை உரிமைகளில் என்னென்னா, ஒருத்தர் உங்களை அவதூறாக பேசுகிறாருன்னா அவருக்கு அகென்ஸ்டாக இழப்பீடு கேட்பது இடைநிலை உரிமை. லீகல் அண்ட் ஈக்குவிட்டபிள் ரைட்ஸ். லீகல்னா சட்டப்படியான உரிமைகள், ஈக்குவிட்டபிள்னால் நியாயமான உரிமைகள். லீகல் உரிமைகளை நீங்கள் கோர்ட்டில் வாதாடி பெறக்கொள்ளலாம், கட்டாயப்படுத்தி பெறலாம். ஆனால் ஈக்குவிட்டபிள் ரைட்டு டிஸ்கிரிஷ்னரி, அது நீதிமன்றத்தினுடைய பரிசீலனைக்கு உட்பட்டு கொடுக்கலாம், கொடுக்காமல் போகலாம். ஈக்குவல் ஈக்விட்டிஸ் இருக்குது. உங்கள் பக்கமும் நியாயம் இருக்குது, அவன் பக்கமும் நியாயம்னா சட்டம்தான் செல்லும். ஜஸ்ட் ஆட் ரெம், ரைட் டு ரைட். ஒரு ரைட் இருக்குன்னா அது தொடர்பு உடைய இதர எல்லா உரிமைகளும் ரைட்டு. ஜஸ்ட் ஆட் ரெம்னு அர்த்தம். ஓகே, இவ்வளோ தான் இன்றைக்கி. மிச்சம் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? பெஸ்ட்டு.